தேனோஸ் ஸ்னாப் போட்டு ஹாஃப் ஆஃப் த யூனிவர்ஸை மொத்தமாக வேனிஷ் பண்ணிடுறாரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது பூமியை காட்டுறாங்க. பூமியில் நம்ம ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விங் பண்ணிவிட்டு நியூயார்க்கில் ஸ்விங் பண்ணிவிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு மக்களாக வேனிஷ் ஆகிறத பார்க்குறாரு. ஸோ ஒவ்வொரு மக்களாக வேனிஷ் ஆகிறத பார்த்து பயந்து மேரி ஜேனுக்கு என்னாச்சு, ஆண்ட் மேக்கு என்னாச்சுன்னு பயந்து அவங்கள நோக்கி ஓடுறாரு. ஸோ இப்போது அதே சீன் அங்கே கட்டாயி கேப்டன் அமெரிக்காவை ஹாக்காய் காட்டுறாங்க. இப்போ ஹாக்காய் கூட ஒரு பொண்ணு கேரக்டர் இருக்குது. இது யாருன்னா சிரின்னு சொல்லுவாங்க இந்த கேரக்டரை. ஸோ இவங்க 3 பேருமே ஒரு டாக்குமெண்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹாக்காயும் சிரியும் வேனிஷ் ஆகுறாங்க. கேப்டன் அமெரிக்காவுக்கு சுத்தமாக புரியல, என்னடா நடக்குதுங்க, திடீர்னு எல்லாரும் வேனிஷ் ஆகுறாங்களேன்னு ஆச்சரியமாக பார்க்குறாரு. இந்த சீனில் இங்கே நடந்துகிட்டே இருக்கும்போது நிக் ஃபியூரியை காட்டுறாங்க. நிக் ஃபியூரி என்னடா ஒயிட்டாக இருக்காரு, நீ வேறு யாரையோ காட்டுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆக்சுவலாக அவர் நிக் ஃபியூரி தான். காமிக்ஸில் வந்து அவர் ஒரு ஒயிட் கேரக்டர். பட் மூவிஸில் தான் அவரை வந்து மாற்றி பிளாக் கேரக்டராக காத்திருப்பாங்க. ஓகே, இப்போ இவங்களே காட்டும்போது இவங்களும் அதை தான் அனலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பிரச்சனை, எதனால் இவங்களாம் வேனிஷ் ஆகிறாங்கன்னு யோசிச்சுட்ருக்காங்க. பட் இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான். அவெஞ்சர்ஸ் யாருக்குமே புரியல. நம்ம கேப்டன் அமெரிக்கா, தார், ஷியல்க் இவங்க எல்லாருமே ஒரு பிக் ஸ்க்ரீனை பார்த்துட்ருக்காங்க. அந்த பிக் ஸ்க்ரீனில் என்ன காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வேனிஷ் ஆகிருக்காங்க, யாரெல்லாம் வேனிஷ் ஆகலை, எந்தெந்த அவெஞ்சர்ஸ்லாம் இருக்காங்க, எந்தெந்த அவெஞ்சர்ஸ்லாம் இல்லைன்னு காட்டுறாங்க. ஸோ இப்போ அப்படியே டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை காட்டுறாங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து ஒரு செகண்ட் என்ன பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோல் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு வர்றாரு. சோல் வேர்ல்டுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆடம் வார்லாக். அவரோட மைண்டை வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கூட இன்டர்கனெக்ட் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த வார்னிங் பண்ணுறாரு. இந்த சீனில் இங்கே இவ்வளோ பரபரப்பாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கண்ணை ரிவீல் பண்ணுறாங்க.